பிப்ரவரி 17. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனில் ஞானமான கட்டுப்பாடு. இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை மற்றும் 20 ஆகிய வசனங்கள். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். வசனம் 20. தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். முக்கிய வசனம்: தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். நீதிமொழிகள் 29:20. 1863ஆம் ஆண்டு கெட்டிஸ்பர்க் போர் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்க உள்நாட்டுப் போரில் யூனியன் மற்றும் கான்ஃபெடரேட் படைகளுக்கு இடையே பென்சில்வேனியாவின் கெட்டிஸ்பர்க் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற போரில் தெற்கு படைகளின் பேரழிவுகரமான இழப்பை தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்ட தளபதி ராபர்ட் இ. லீ பின்வாங்குதலின் அடையாளமாக தனது தாக்கப்பட்ட துருப்புகளை அவர்களின் சொந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றார். கனமழையினால் பொடாமாக் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய காரணத்தால் அது சாத்தியப்படவில்லை. ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தளபதி ஜார்ஜ் மீட் தலைமையிலான தனது படைகளுக்கு உத்தரவிட்டு கான்ஃபெடரேட் படைகளை தாக்குமாறு வலியுறுத்தினார். ஆனால் ஜார்ஜ் மீட் தனது யூனியன் படையின் வீரர்கள் சோர்வாக இருப்பதையும் அதே சமயம் கான்ஃபெடரேட் படை வீரர்களும் சோர்வாக இருந்ததையும் கண்டு தனது படைகளுக்கு ஓய்வளித்தார். அவரது வழிகாட்டுதல் பின்பற்றப்படவில்லை என்றவுடன் அளவிட முடியாத மன உளைச்சலுக்கு ஆளான லிங்கன் தனது இறகு மைக்கோலை எடுத்து தனது நியாயமான கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்து ஒரு குறிப்பை எழுதினார். மேலும் அதன் உரையின் மேற்பகுதியில் டு ஜெனரல் மீட் என எழுதி நெவர் சென்ட் ஆர் சைன்டு, தளபதி மீட் அவர்களுக்கு ஒருபோதும் அனுப்பப்படவும் இல்லை, கையொப்பம் இடப்படவும் இல்லை என்று எழுதினார். உண்மையாகவே அது ஒருபோதும் ஜெனரல் மீடுக்கு அனுப்பப்படவில்லை. ஆம், ஆப்ரஹாம் லிங்கன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அறிந்திருந்தார். லிங்கனுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மற்றொரு சிறந்த தலைவர் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார். எவ்வளவு நியாயமானதாக இருந்தாலும் கோபம் என்பது ஆபத்தான ஆற்றல் வாய்ந்தது. சாலமோன் ராஜா தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் என்றார். சாலமோன் நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் என்பதை அறிந்திருந்தார். மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். இறுதியில் அந்த கடிதத்தை அனுப்பாதது லிங்கனை அவரது உயர்மட்ட தளபதியை மனசோர்வடைய செய்வதிலிருந்து தடுத்தது, தேவையான போரை வெல்ல உதவியது மற்றும் ஒரு தேசத்தின் குணமாகுதலுக்கும் பங்களித்தது. அவருடைய கனமான கட்டுப்பாடு போன்ற உதாரணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது நமக்கும் நல்லது. உங்கள் உணர்ச்சிகளை எச்சரிக்கையுடன் வெளிப்படுத்துவது ஏன் முக்கியம்? அடுத்த முறை நீங்கள் கோபமாக இருக்கும்போது அதை எப்படி செய்வீர்கள்? தகப்பனே,
நான் பதறி பேசாமல் இருக்கும்படி உமது ஆவியானவர் எனக்கு உதவும் பொருட்டு என் உணர்வுகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஆமென்.